கரையை கடக்கின்ற பொழுது எந்தெந்த இடங்களில் பாதிப்புகள் வருமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களையும் இங்கு இருக்கிற மாநில நிர்வாகிகளையும் அங்கே நாங்கள் தயார் நிலையில் வைக்க சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே அரசாங்கம் செய்கிற உதவிகளோடு சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியும் அதில் மும்முனைப்பாக இந்த புயலில் பாதிக்க ஏற்படுமானால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். சாரை பொறுத்த மட்டும் சார்னு சொன்னாலே ஒரு திமுக எப்பொழுதும் ஒரு அலர்ஜி. உங்களுக்கு தெரியுமில்ல, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து சார் அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு ஒரு அலர்ஜி. அப்புறம் அவங்களுக்கு ஒரு தோல்வி பயம் வந்திருக்கு. இப்போ ஒரு நடுக்கமே வந்திருக்கு. இன்னைக்கு திமுக கூட்டணி நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி பிரைம் மினிஸ்டர் யாரெல்லாம் இருந்தார்களோ அவருடைய காலத்திலிருந்து இன்று வரையிலும் வாக்காளர் விடுப்பு, சேர்ப்பு, இறந்தவர் பட்டியலை நீக்குதல் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் நீங்களும் திருப்பி அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கீங்க. ஆனா இப்ப குளத்தூர் தொகுதியில மட்டும் 9,000 வாக்குகள் அதிகமா இருக்கு. ஆக இதெல்லாம் பார்த்தா பயந்து போய் இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் எல்லாமே என்ன பயத்துல இருக்கிறாங்கன்னா அவங்க போலியா சேர்த்த வாக்காளரை நீக்கி விடுவார்கள், ஆகவே தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு இந்த சாருங்கிற அவசர கதின்னு சொல்றாங்க. நீக்கல் சேர்த்தல் பட்டியல் எல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் தானே செய்ய போதும். இந்த அதிகாரிகள் தானே போய் விட போய் செய்ய போறாங்க. அதுல ஏன் இவங்களுக்கு நடுக்கமும் பயமும் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியல.